தொடர்கிறது. ஏண்டா உன்னை ஊரை விட்டு விரட்டி எவ்வளவு நாளாச்சு? என்ன தைரியம் தான் திரும்ப ஊருக்குள்ள வந்து ஆளுங்களை மிரட்டி காசு கேட்பேன்? மரியாதையா என்ன விட்டுருங்க. என் தலைவர் கொல்லிமலையில இருந்து வந்தாருன்னா நீங்க ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. என்ன மிரட்டுறியா? ஆயா மச்சந்திரா வந்த உடனேதான் உன் தலைவன் ஊரை விட்டு ஓடிட்டானே. அப்புறம் எந்த மலைக்கு போனா எங்களுக்கு என்ன? ஏய், நீ பண்ணதெல்லாம் நாங்க மறந்துருவோமா? ஊருக்குள்ள வரதும் காசு வசூல் பண்றதும் கேட்ட அடிக்கிறதும் உனக்கு பயந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்போ நாங்க குடுக்கிற தண்டனை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. விடுங்கண்ணே, எதுக்கு வீணா பேசிக்கிட்டு? இவனை எல்லாம் மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் விடணும். அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இவன் ஊருக்குள்ள வருவான்? அதான் சரியான தண்டனை. இவ்வளவு அவமானப்பட்ட பிறகும் எப்படி நம்ம ஊருக்குள்ள வருவான் பாப்போம். இவன் தலையை நம்மளே மொட்டை அடிச்சிருவோம். பேசுறதை விட்டு மொட்டை அடியா. காலி போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க பண்ற அத்தனைக்கும் உங்களுக்கு இருக்குடா. மறக்க மாட்டேன்டா. டேய், மறக்க மாட்டேன்டா. நிறுத்தியா? இவ்வளவு நாளா எங்களுக்கு என்னென்ன பண்ண அத்தனைக்கும் சேர்த்து இப்ப நாங்க குடுக்குறோம், வாங்கிக்க. அண்ணே அடிக்கட்ட. ஐயோ, மந்திரவாதி வந்துட்டான், ஓடுங்க ஓடுங்க. பிரபு, என் பிரபு, பிரபு, மிகவும் சந்தோஷம் பிரபு. சரியான நேரத்திற்கு வந்தீர்கள். வந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இனி நான் தான் வந்து விட்டேனே. இனி என்ன நடக்கப் போகிறது என்று பார். வா. வேலையிலிருந்து தூக்கிட்டாருங்க. என்னாச்சு? பாரதேசி நாய், என்ன பண்ணி தொலைச்சன்னு கேக்குறேன்ல. நான் ஒன்னும் பண்ணலைங்க. புதுசா ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. எவ்வளையாவது ரெண்டாவது தரமா கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரா? என் அக்காவுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் இன்னொருத்திக்கு போகுதா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அந்த அளவுக்கு எதுவும் ஆயில்ல. என் மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு வேலை போயிடுச்சு. வீட்டு வேலை, சமையல் வேலை, தோட்ட வேலை, எல்லா வேலைக்கும் கிராமத்துல தான் ஆளுங்களை கொண்டு வந்திருக்காரு. எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தாரோ? 3 குள்ளனுங்க வேற வந்திருக்கானுங்க. அவங்க யாரு என்னங்கிற விவரம் தெரியுமா? முழுசா தெரியாதுங்க. 3 குள்ளன்களோட சேர்ந்து 5 பேர். அதுல வயசான அம்மாவை கிச்சன் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. வட்ட சாட்டமா ஹீரோ மாதிரி இருக்கான். அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி எல்லா சாவியும் அவங்கிட்ட கொடுத்துட்டாருங்க. அக்கா புருஷனாச்சேன் பாவம் பார்த்தது தப்பா போச்சு. அக்காவே போனதுக்கு அப்புறம் இந்த அழுதுக்கு என் அக்காவுக்கு வர வேண்டிய சொத்தையும் தரமாட்டேங்கிறான். மச்சனை என்னையும் கவனிக்க மாட்டேங்கிறான். தியாகு, அவர்கிட்ட இருந்து காசை கறக்கிறது எப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நீ நைஸா அங்க என்ன நடக்குதுன்னு கவனி. அந்த ஆளை எப்பவோ நான் தீர்த்து கட்டியிருப்பேன். ஆனா போலீஸோட சந்தேகம் என் மேல திரும்பன்னு தான் விட்டு வச்சிருந்தேன். இப்ப பழிய தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆளு மாட்டிருக்கான். வேலைக்கார மாதிரி நடிச்சு சொத்துக்காக கொலை பண்ணான்னு அவனை தூக்கி உள்ள தள்ளிடலாம். இந்த நல்ல தம்பி யாருன்னு என் மாமனுக்கு காட்டுறேன்.